மாதுரியும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் மீதொரு சிந்தாமணியும் மெல்லடியில் மேகலையில் சிலம்பால் என்ப பூந்தலில் சூளாமணியும் பொன்மடியில் பொலியச் சோதி நீதியலில் செங்கோலாய் தாங்கு தமிழ் நீடுவாழ்க. என் தமிழனையை வணங்கிக் கொண்டு அவையில் உள்ள அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இவ்வுலகில் பண்பட்ட வீறு கொண்ட செம்மார்ந்த தொன்மையான மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. உலக இலக்கியங்களில் தொன்மையான இலக்கியங்கள் நம் தமிழ் இலக்கியங்கள். இவ்வாறான இலக்கியங்கள் ஒரு காலகட்டத்தில் கட்டுரை, நாடகம், நாவல் இவ்வாறான ஒரு கட்டமைப்போடு உலா வந்த காலங்கள். இவற்றில் தொன்மையான வடிவம் தான் செய்யுள், பாட்டு, வண்ணம், தூக்கு என்று சொல்லக்கூடிய கவிஞர்கள். நாவலை, நாடகத்தை எழுதியவர்கள் எல்லாம் கவிதையை சீக்கிரமாக தொட்டுவிட முடியாது. கவிதை எழுதுவதற்கு சில உத்திகள் இருந்தன. நம் பழம் இலக்கியங்கள் அத்தனையுமே கவிதை நடைகள் தான். அவற்றை மிக எளிமையாக யாராலும் சென்றுவிட முடியாது. அப்படியே சென்றாலும் அக இலக்கியங்கள், இந்த காதல் இலக்கியங்கள் தான் கொண்டு போறாங்க. அந்த காதல் இலக்கியங்களிலும் ரெண்டு காதல் வச்சாங்க தமிழர்கள், களவு கற்பு அப்படின்னா. பெரும்பான்மை ஒருவன் ஒரு கவிதை எழுதுகிறான் என்றால் அவன் எதை தொடுறான் அப்படின்னா இந்த களவு காதல் தான் அதிகமாக தொடுறான். எடுத்தவொடனே கருத்துக்குள்ள போயிட முடியல. அவன் முதலாக அவன் மனதில் உதித்ததுன்னா காதல், அது களவு காதல். அவர் பொண்ணை பார்க்கறது தான் அவனுக்கு வருது. நான் முதலாக கல்லூரியில் படிக்கும் போது முதல்ல நான் கேட்ட முதல் கவிதை, நான் வாழ்க்கையில் கவிதையை ஃபர்ஸ்ட் தான் கேட்குறேன். எனக்கு ஒரு வாதியார் இருந்தார் காலேஜில், நல்ல தமிழ் பேசுவார். அவர் தமிழ் பேசினால் தமிழன்மையும் என்று ரசிப்பார். அப்படி ஒரு தமிழ் வகுப்புக்கு வராரு. கவிதை அப்படின்னா நாங்களாம் அது கூட தனியாக கவி மாலை, பேச்சுக்கலை மன்றம் அப்படின்னு நடத்திட்டு இருக்கேன். நாங்கள் போகிறதே கிடையாது. கவியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மான்னு சொல்லிட்டு ஒரு கவிதை சொல்றார். பெண்ணே பெண்ணே நம் காதலை அருகுமுள்ளாய் வளர்த்து வைத்தேன், ஒப்பன் எருமமானா மேய்ந்து விட்டான். பெண்ணே நம் காதலை அருகுமுள்ளாய் வளர்த்து வைத்தேன், ஒப்பன் எருமமானா மேய்ந்து விட்டான். இப்படி ஒரு கவிதை சொல்றாரு. அதை கேட்கும் போதுதான் கவிதைக்குள்ளே ஒரு ரசனை வருது. இப்படிலாம் கவிதை எழுத முடியுமா அப்படின்னு. அப்புறம் ஒரு பையன் கவிதை எழுதுறான். பெண்ணே நான் தேர்வில் கூட முதலிடம் தாண்டி, பெண்ணே நான் தேர்வில் கூட முதலிடம் தாண்டி, உன்னால் காதலித்து கைவிடப்பட்டவளில் நான் 4ஆம் இடம். உன்னால் காதலித்து கைவிடப்பட்டவளில் நான் 4ஆம் இடம். அவனை திருப்பி சொல்றான். கடல் நீர் உவக்கிறதா, கடல் நீர் உவக்கிறதா, யார் சொன்னது? என்னவளின் கையில் குடித்தேனே இனிக்கத்தானே செய்கிறது, என்னவளின் கையில் குடித்தேனே இனிக்கத்தானே. கடல் தண்ணி கூட அவன் காதலி கையில் குடிச்சா இனிக்குதான். அப்படிதான் உச்சகட்டமாக. இன்னொருத்தர் உயிர் உள்ளவரை நீ என்று நினைத்தேன், உயிர் உள்ளவரை நீ என்று நினைத்தேன், பிறகுதான் தெரிகிறது என் உயிரே நீ என்று. இப்படி எல்லாருமே எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், களவு காதல், காதலின் ஒன் சைடு ஒருதலை காதல் தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு பையன் காலேஜ் முடிக்கிறவங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட பேச கூட முடியல, திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் பேர் ரோஜா, பேர் மட்டும் ரோஜா இல்லை, அவனும் ரோஜா மாதிரி தான் அழகா இருக்கான். ஃபேர்வெல் ஃபங்க்ஷனா முடிஞ்சிருச்சு, பிரிவு வச்சார விழாவே, எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு தவிக்கிறான். அப்ப பொண்ணு முடிச்சுட்டு போறான், கேட்கிறான், ஏ ரோஜா, ஏ ரோஜா, ஒரு முறை ஒரு வார்த்தை பேசு என்றான், காலில் இருப்பது புதுசு என்றான். ஏ ரோஜா, ஒரு முறை ஒரு வார்த்தை பேசு என்றான், காலில் இருப்பது புதுசு என்றான். கவலையில் காதலிக்கிறேன் என்றான். கல்லான அவர் மனம் கரைந்தது. இப்படியே இந்த ஒன் சைடு ஒருதலை காதல், காதலிக்கிறது எப்படி, இப்படிதான் காதலை சொல்லிட்டு வந்தாங்களே தவிர முதலாக ஒரு மனிதன் நான் பார்த்ததுல இருந்து இந்த நினைத்தால் வருவது கவிதை அல்ல, நெஞ்சு கணத்தால் வருவதே கவிதை. நெஞ்சுக்குள்ள இருந்து அந்த வழியோட வர வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைக்கு வலு அதிகம். சாட்டா அடிச்ச மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை. அப்படி நெஞ்சு கணத்தால் வந்த கவிதைகளுக்கு ரொம்ப வலு அதிகம், அதை படிக்க முடியும், ரசிக்க முடியும். அப்படிதான் இந்த ரெண்டு புத்தகத்தையும் தன் கணத்தால் தனக்குள்ள ஏற்பட்ட வழிகளால் அவர் அடைந்த உச்சபட்ச மகிழ்ச்சியை மகிழ் உயிரினம் என்றும், அவர்கிட்ட கிடைச்ச துன்பத்தை முள் பூவனம் என்றும், நான் ஒன்றாக படிப்பு எதிர்ச்சொல் தருக, இன்பம் துன்பம் இரவு பகல். அதுபோல ஒரு மகிழ்ச்சி, ஒரு இகழ்ச்சி, ஒரு இன்பம், ஒரு துன்பம். ஒரு பக்கத்தை மகிழ்ச்சி உச்சக்கட்டத்தை சொல்றாரு,
இன்னொரு பக்கம் வலியுடைய வேதனை சொல்றாரு. இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு கவிதையும் சொல்லி இவர் முடிக்கிறாரு. இந்த புத்தகத்தில் எல்லா கவிதையுமே முக்கியமான கவிதை தான். இது பெஸ்ட், இது பெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. புத்தகம் முழுமையும் ஒரு மனிதன் உள்ளார்ந்து உணர்வுபூர்வமாக அவன் என்ன சொல்ல நினைக்கிறாங்கிறத மிக அழகா நேர்த்தியா சொன்ன ரெண்டு புத்தகங்கள். அதுல ஒரே ஒரு கவிதை தான். காதலுற்ற போது உலகமான நீ, காதலுற்ற போது உலகமான நீ, தாய்மை உற்ற போது பேருலகமானாயடி. அவன் அவ்வளோ நேசிக்கிறாங்கிறத ஒரு மகிழ்ச்சியுடைய உச்சகட்டம். ரெண்டாவது சொல்றான், குளித்து முழுகி குண்டு மல்லி சூடி கும்மிரீட்டில் நான், குடித்து முழுகி குப்பைகள் சூடி குழனாய் கணவன் வாசமற்ற வாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு இன்பத்திற்கும் ஒரு துன்பத்திற்கும் ஒரு மனிதனுடைய மனநிலைமையை ரெண்டு புத்தகங்களாக கொண்டு வந்து சேர்க்க சமுதாயத்துக்கு. இது தேவையானதான மிக தேவையானது. இன்னைக்கு ஏன்னா அந்த மது பழக்கம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு ஊருக்கு 10 பேர் 20 பேர் இருந்தான். இன்னைக்கு நிறைய மது பழக்கங்கிறது இன்னைக்கு முழுக்க நிறைய பேர்த்துல இருக்கு. அதுவும் தான் உணர்ந்த சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் தான் வாழ்க்கையில் ஒரு திருப்பு மணியாக இருந்த அந்த மனிதர் கையில் தான் அதை வெளியிடணும் அப்படின்னு நினச்சி அந்த மருத்துவரை தேடி அவர்கிட்ட அதுக்கு அனுமதி வாங்கி அவர் கையால் வெளியிட்டது ஒரு மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நன்றி மறப்பது நன்றது அன்றே மறப்பது. நான் தனக்கு செஞ்ச நன்றியே தனக்கு ஒரு வாழ்க்கையை திருப்பி கொடுத்த அந்த மனிதனை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லாரும் செஞ்சிட மாட்டாங்க. அது தன் பெற்றெடுத்த தாய் தந்தை பெரிய கெஸ்ட்லாம் இல்லாமல் தன்னை வாழ்க்கைக்கு யார் வந்தாங்க முன்னாடி இருந்தாங்களோ அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு சிறப்பு செய்யணுங்கிற நல்ல எண்ணங்கள் அவரை நான் வாழ்த்து நிகழ்கிறேன். இது போல இன்னும் பல நூல்களை எழுத வேண்டும் என்று கூறி வாழ்த்து நன்றி. வணக்கம். சிறப்பாக